சித்தி பாவம். ஃபோன் மணி அடித்தது. விரைந்து வந்து எடுத்தாள் மாலதி. எதிர்பார்த்திருந்த கால்தான். தம்பி குமார் பேசினான். அக்கா, இன்று சாயங்காலத்துக்கு மேல் தாக்கு பிடிக்காது என்று டாக்டர் சொல்லிவிட்டார். வாசமும் அண்ணியும் காத்தால கிளம்பி வந்து சேர்ந்தாச்சு என்றான். நான் உடனே புறப்படுகிறேன் குமார். மனசு தைரியமாக இருங்க. இதோ அரை மணி நேரம் வந்து சேர்ந்துருவேன் என்றாள். அவசரமாக கணவன் கிருஷ்ணனுக்கு ஃபோன் செய்தாள். அரை மணி நேரம் முன்னால் தான் கிளம்பியவர் ஆஃபீஸ் சேர்ந்திருப்பாரா என்று தெரியவில்லை. ஹைதராபாத்தில் இந்த 9 மணி நெரிசலில் மாட்டினால் அவ்வளோதான். தொலைபேசி மணி அடித்ததை தவிர யாரும் எடுக்கவில்லை. பதில் பேசும் கருவி இங்கே செய்தி கேட்க விவரம் சொல்லி கிருஷ்ணனை ஆஸ்பத்திரிக்கே வர சொன்னாள். கதவை பூட்டி கொண்டு இறங்கி எதிர்பட்ட ஆட்டோவை பிடித்து கொண்டு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு விரைந்தாள். சித்தியின் அறைக்குள் நுழையில் குமார் தான் எதிர்கொண்டான். உள்ள பெரிய தம்பி வாசு, அவன் மனைவி உஷா, குமார் மனைவி அனைவரும் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். மூக்கிலும் கையிலும் டியூப்களுடன் படுத்திருந்த சித்தியை பார்த்த மட்டில் துக்கம் நெஞ்சை அழுத்தியது. கண்ணீரை துடைக்கக்கூட தோன்றாமல் கட்டிலில் சித்தியின் பக்கத்தில் அமர்ந்தாள். சித்திக்கு வயது ஒன்றும் அப்படி அதிகம் ஆகிடவில்லை. 61 தான். ஆனால் 2 வருஷம் முன்பு அப்பா போனது முதல் சித்தி ரொம்பவும் ஆடிதான் போய்விட்டாள். சின்ன வயதில் சித்தியை அவ்வப்போது படுத்திய ஆஸ்துமா 2 வருஷமாக நிரந்தர விருந்தாளியாக தங்கிவிட்டது. இந்த 2 வருஷத்தில் இது 4வது முறையாக ஆஸ்பத்திரி வாசம். டாக்டர் இது கடைசி முறை என்கிறார். மாலதி சித்தியை அகிலா முதல் முறையாக சந்தித்தது தனது 10வது வயதில். அம்மா இறந்து 2 வருஷம் ஆகியிருந்தது. மனதில் அம்மா இன்னும் பசுமையாக நினைவிருந்தாள். வாசலில் காய்கறி வண்டிக்காரனிடம் தேனில் பேரம் பேசும் அம்மா. காலை நேரத்தில் அவசரமும் பரபரப்புமாக சமையலறைக்கும் சாப்பாட்டு அறைக்கும் விரையும் அம்மா. சாயங்கால நேரத்தில் விளக்கேற்றி இனிமையாக பாடும் அம்மா. காலையில் புதிதாக குளித்துவிட்டு நெற்றியில் குங்குமமும் ஈரத்தலையில் துண்டுமாக மூக்கில் சிறிய மூக்கத்தில் மினுக்க துயில் எழுப்பும் அம்மா. அம்மா திடீரென்று ஒரு நாள் ஜுரத்தில் படுத்தாள். 2 நாளில் அது கடுக்காய்ச்சலாக விஸ்வரூபம் எடுக்க 4வது நாளே அம்மாவின் கதை முடிந்துவிட்டது. தன்னை அணைத்து கொண்டு கதறிய பாட்டியிடம் கேட்ட கேள்வி இப்போதும் மாலதிக்கு நினைவிருந்தது. ஏன் பாட்டி, மனுஷன் ரொம்ப வயசானாதான் செத்து போய் சாமி கிட்ட போவா என்று தானே சொன்னேன். இப்போ நீங்கள் தாத்தா எல்லோரும் இருக்கே, ஏன் கொள்ளு தாத்தா கூட இருக்கார். எங்கள் அம்மா சின்னவ தானே, ஏன் இப்போவே சாமி கிட்ட போகணும் என்று கேட்க பாட்டி இன்னும் அழுதாள். அம்மா போன பின் அடுத்த 2 வருஷங்கள் ஏதோ ஓடின. அப்பா வெறுமையை மறக்க ஆஃபீஸ் வேலையே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். மாலதி பாதி நாள் 2 தெருவு தள்ளி இருந்த தாத்தா பாட்டி வீட்டிலே கழித்தாள். தாத்தாவுக்கு பேத்தி அதீத செல்லம். பாட்டிக்கு தான் அவசியம் நேரும் போது கண்டிப்பாள். அந்த சமயங்களில் தாய் இல்லாதால் தான் தன்னை எல்லோரும் திட்டுகிறார்கள் என்று கற்பனை செய்து கொண்டு சுய பச்சாதாபத்தில் மூழ்கி போவாள் மாலதி. அப்பா எப்போதுமே அதிகம் பேசுபவர் அல்ல. அம்மாதான் இருவருக்கு சேர்த்து வாய் மூடாமல் பேசுவாள். இப்போது அப்பாவின் இந்த குணம் மிகவும் வருத்தியது. அப்பாவுக்கு தன்னை பிடிக்காமல் போய்விட்டதாக கற்பனை செய்து கொண்டாள். இந்த சமயத்தில்தான் தாத்தாவும் பாட்டியும் அப்பாவை மறுமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்த ஆரம்பித்தனர். அப்பாவுக்கு பெற்றோர் கிடையாது. அக்கா எங்கேயோ அஸ்ஸாமில் இருந்தாள். அண்ணா அமெரிக்காவில். ஆக எடுத்து போட்டுக்கண்டு செய்ய அவர் பக்கத்தில் யாரும் இருக்கவில்லை. மாமனாரான தாத்தா தான் பேச்சை ஆரம்பித்தார். என்ன மாப்பிள்ள, எங்களுக்கும் வயசாயிட்டு வருது. உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் 35 வயசாகுது. சொச்ச வாழ்க்கை முழுக்க இப்படி தனிமையில் இருக்க முடியுமா? உங்களுக்கு என்று ஒரு மனைவி குடும்பம் வேணும். மாலதிக்கு ஒரு நார்மல் குடும்ப சூழல் வேண்டும். எங்களுக்கும் அவளுக்கும் ஜென்ரேஷன் கேப் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா என்று தொடங்கி வைத்தார். அப்பா லேசில் ஒப்புக்கொள்ளவில்லை. தாத்தாவும் பாட்டியும் ஏகப்பட்ட
வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு அவரை சம்மதிக்க வைத்தார்கள். பிறகு பெண் தேடும் படலம் ஆரம்பித்து எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த பெண்தான் சித்தி அகிலா. கோவிலில் வைத்து எளிமையாக கல்யாணம் நடந்து வீட்டுக்கு வருகையில் சித்திக்கு வயது 23 தான். அந்த வயசிலே 10 வயது பெண்ணுக்கு தாயாக இருக்க வேண்டிய பொறுப்பேற்று வீட்டில் உள்ள சித்தியின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று இப்போது நினைக்கையில் மாலதிக்கு பாவமாக இருந்தது. அது மட்டுமா, இன்னொரு பெண்ணுடன் கணவன் சந்தோஷமாக குடும்பம் நடத்திய வீட்டில் கணவன் மனதில் தனக்கொரு நிச்சயமான இடம் இருக்கிறதா என்பதே தெரியாமல் மனது நிறைய பயத்தையும் கவலையும் நிரப்பிக் கொண்டு வந்து சேர்ந்தாள் அகிலா. தாத்தாவும் பாட்டியும் அவளை சந்தோஷமாகவே வரவேற்றார்கள். மாலுமா, அகிலா தான் இனிமே உனக்கு அம்மா. சமத்தாக படுத்தாமல் சொன்னதை கேட்டு நடக்கணும். பாட்டி பேசி முடிக்கும் முன் மாலதி மூர்க்கத்தனமாக கத்தினாள். இது ஒன்றும் எங்கள் அம்மா இல்லை, அப்பாவோட பொண்டாட்டி மட்டும்தான். எங்கள் அம்மா எப்போவோ செத்து போயிட்டா. நான் பதிலுக்கு வேற அம்மா கேட்டேனா உங்களை? இதை கேட்ட அகிலாவின் முகத்தில் ஏக கலவரம். தாத்தா பாட்டி ஓரளவு எதிர்ப்பை எதிர்பார்த்திருந்தார்கள் என்றாலும் மாலதியின் முகத்தில் அரைந்தால் போன்ற பேச்சு அவளுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது. அப்பா சங்கடத்துடன் கையை பிசைந்தார். தாத்தா அவளை அடிக்கடி பார்க்குக்கு அழைத்து போவது வழக்கம். அந்த நேரங்களில் அவளுடன் நிறைய பேசினார். குடும்பத்தில் ஒற்றுமை பற்றி, அவளுக்கு ஒரு தாய் அவசியம் பற்றி, அப்பாவுக்கு ஒரு வாழ்க்கை துணை அவசியம் பற்றி. ஆனால் மாலதியுடன் எதுவுமே எடுபடவில்லை. அகிலாவை அம்மாவாக ஏற்கவோ அம்மா என்று அழைக்கவோ அவள் ஒப்புக்கொள்ளவில்லை. கடைசியாக அகிலாவை சித்தி என்றே அழைப்பதாக ஒத்துக்கொண்டாள் மாலதி. அகிலா என்னவோ அன்பாகத்தான் இருந்தாள். பெற்றோரின் ஒரே பெண்ணான அவள் அவர்கள் இறந்த பின் மாமா மாமியின் நிழலில் வளர்ந்தவள். மாமிக்கு 4 குழந்தைகள். 5வதாக ஒண்ட வந்த அகிலா பாரமாக தான் தோன்றினாள். மாமாவின் அவசிய தேவைகளுக்கே பற்றாத சம்பளத்தில் பங்கு போட வந்த அகிலாவுக்கு யாரும் பெரிதாக அன்பை வாரி வழங்கிவிடவில்லை. கல்யாணம் நிச்சயமாக அகிலாவின் மனதில் புதிய கனவுகள் உருவாயின. தான் அன்புக்கு ஏங்கியது போன்று ஒரு நிலை மாலதிக்கு ஏற்படக்கூடாது என்று வைராக்கியத்துடன் புகுந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள் அவள். ஆனால் அவளுடன் ஒரு விதத்திலும் ஒத்துழைக்காத மாலதியும் மகளை சந்தோஷப்படுத்த வழி தெரியாத இளம் மனைவியிடம் கோபப்படும் கணவனுமாக அகிலாவுக்கு அவள் தேடிய ஆதரவு புக்ககத்திலும் கிடைக்கவில்லை. தாத்தா பாட்டிக்கு தான் அவளை பார்க்க பாவமாக இருந்தது. அவளிடம் பிரியமாகவே இருந்தார்கள். அடிக்கடி வீட்டுக்கு வந்து அங்கே நிலவிய இறுக்கமான சூழ்நிலையை தளர்த்த முயற்சி செய்தார்கள். ஆனால் ஓரிரண்டு வருடங்களுக்குள் தாத்தா உடல்நிலை படுத்த ஆரம்பிக்க தனியே இருக்க முடியாமல் இருவரும் கிளம்பி லக்னோவில் இருக்கும் மகனிடம் சென்று விட்டார்கள். சித்தி அன்பாக காலை வேளையில் அழைப்பாள். மாலுக்கண்ணா, தலை ஒரே சிக்காகி விட்டது பார், நன்றாக வாரி பின்னி விடுகிறேன் என்பாள். ஒன்றும் வேண்டாம், எனக்கு பண்ணிக்க தெரியும், நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை என்பாள் மாலதி. மாலு, உனக்கு பிடிக்குமே, பூரி சாஸ் பண்ணியிருக்கேன், வா சூடா சாப்பிடு என்றாள். எனக்கு ஒன்றும் இன்றைக்கி பசியே இல்லை, வெறும் தயிர் சாதம் தான் வேணும் என்பாள். அகிலாவுக்கும் கல்யாணமான வருஷம் அப்பா அவங்களுக்கு தீபாவளிக்காக அழகிய நீல நிற பட்டுப்புடவை வாங்கி தந்தார். கூடவே மாலதிக்கு மஸ்டர்ட் பட்டுப்புடவை உனக்கு அழகாக இருக்கும் என்று சித்தி தான் செலக்ட் பண்ணினான் என்று அப்பா சொல்லிவிட அவ்வளோதான். தீபாவளி என்று மாலதி அதை கட்டிக்கொள்ளவே இல்லை. பழைய பாவாடையில் வளைய வந்த மாலதியை பார்த்த பின் சித்திக்கும் அப்பாவுக்கும் தாங்கள் மட்டும் புதியது அணிய விருப்பமில்லாது போக அவளது முதல் தீபாவளி மனஸ்தாபத்திலே கழிந்தது. அகிலாவின் மனது அவளது அன்பு மாலதிக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அவளது ஆள் மனதில் எங்கேயோ புதைத்திருந்த தாபம் அவளை ஆட்டி படைத்தது. நடுவில் விட்டு போய்விட்ட அம்மாவிடம் கோபம், மறுபடி மணந்த அப்பாவின் மீது கோபம், அம்மாவின் இடத்தை பிடுங்கிக் கொண்டதாக கற்பனை செய்து அகிலாவின் மீது கோபம், தன்னுடன் இருக்க முடியாத தாத்தா பாட்டியிட கோபம், ஏன் தன்னிடமே கோபம். அவள் மனதில் தேங்கி கிடந்த அன்பை வெளிப்படுத்த முடியாமல் தடுத்தது. இந்த சூழ்நிலையில் அகிலா கர்ப்பமாகிவிட அப்பா ரொம்பவே கவலைப்பட்டார். அகிலாவே ஏற்காத பெண் வரப்போகும் குழந்தையை வெறுக்கக்கூடும் என்று அகிலாவும் பயந்தாள். அவர்கள் கவலைப்பட்டிருக்க தேவையே இருக்கவில்லை. வீட்டில் பிறந்த அந்த பிஞ்சு குழந்தை பார்த்த கணமே மாலதியின் முகத்தில் சந்தோஷம் நிறைய. தன்னை விட 12 வயது சிறியவனான தம்பி வாசுவை வாரி எடுத்து அணைத்து கொண்டாள். பள்ளி நேரம் போக மிகுந்த நேரமெல்லாம் குழந்தையுடனே கழித்தாள். 2 வருஷத்தில் குமாரும் பிறக்க வீட்டில் நிலவ இறுக்கமான சூழ்நிலை ஓரளவு தளர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போதும் அகிலாவை மாலதி முழுமையாக ஏற்கவில்லை என்றாலும் வாசு குமாரின் தாயாக அவளது மதிப்பு கொஞ்சம் கூடிதான் போயிற்று.
நேருக்கு நேர் சித்தியுடன் மோதுவதை குறைத்து கொண்டாள் மாலதி. அதன் பிறகு குடும்பம் சற்று அமைதியாகவே ஓடியது. வாசுவும் குமாரும் மாலதியிடம் மிகவும் ஒட்டி கொண்டார்கள். அவளைப் போலவே அவர்களும் அகிலாவை சித்தி என்றே அழைத்தார்கள். வருடங்கள் ஓட மாலதி யுவதியானாள். படிப்பு முடிந்தவுடன் அவள் அப்பா வரன் வேட்கையில் இறக்கினாள். சீக்கிரத்திலே அவளுக்கும் கிருஷ்ணனுக்கும் திருமணமாக அவள் புக்ககம் கிளம்பும்போது குழந்தைகளான வாசுவும் குமாரும் அவள் கையை இறுக பிடித்து கொண்டு விட மறுத்தார்கள். மாலதி பிளிய பிளிய அழுது கொண்டேதான் வண்டியில் ஏறினாள். ஹைதராபாத்தில் பிறந்தகமும் செகேந்திராபாத்தில் புக்ககமும் அமைந்தது. மாலதிக்கு சௌரியமாக போயிற்று. நினைத்தால் தம்பிகளை பார்க்க முடிந்தது. வருடங்கள் பறக்க மாலதிக்கு குழந்தைகள் பிறந்து வளர்ந்து படித்து உத்தியோகத்தில் சேர்ந்தார்கள். குமார் வாசு பெரியவர்களாகி மனமாகி மனைவி குழந்தைகளுடன் சௌரியமாக இருக்கிறார்கள். தாத்தா பாட்டி காலம் முடிந்து பல வருடங்கள் கழிந்து விட்டன. 2 வருஷம் முன்பு அப்பா மறைந்தபோது சித்தி ரொம்பவே ஆடிப்போனாள். இப்போது அவளது அத்திம நேரம் கண்ணில் நீர் வழிய பழைய நினைவுகளில் ஆழ்ந்திருந்த மாலுவின் மனதில் இப்போது தன் குழந்தை பருவம் முதல் சித்தி காட்டிய அன்பும் பரிவும்தான் மிகுந்து நின்றது. அம்மாவின் இடத்தை முழுமையாக நிரப்ப சித்தி எடுத்துக்கொண்ட அக்கறை, சிரமம், பிரயத்தனம் எல்லாம் அவளுக்கு புரிந்தது. மகளின் அன்புக்கு ஏங்கிய சித்தியின் உணர்வுகளை மாலதி மிகவும் காலம் தாழ்ந்த பின்தான் புரிந்து கொண்டாள். அகிலா திடீரென்று கண் விழித்து பார்த்தாள். தன் கையை பிடித்தவாறு கண்ணீர் விட்டபடி அமர்ந்திருந்த மகளை பார்த்து புன்னகைக்க முயற்சித்தாள். அடுத்த கணம் அந்த சிறு புன்னகையுடனே அவளது கடைசி மூச்சு பிரிந்தது. சித்தியின் கையை பிடித்தவாறு அம்மா அம்மா என்று அரட்டும் அக்காவை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் வாசுவும் குமாரும்.